ஆசிரியரையும் மேம்படுத்துவதற்காக தமிழ் ஆனந்த யோக நம்முடைய இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் ஆசிரியர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. உங்களுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் தனித்தன்மையை நீங்கள் வெளிப்படுத்த இந்த தளத்தினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொருவரும் ஆசான் அவர்களுடைய தத்துவங்கள் அல்லது உங்களுக்கான புரிதல்களை இந்த மக்களுக்காக நல்வழியில் எண்ணம் சொல் செயல் அனைத்திலும் நல்வழிப்படுத்த நீங்கள் இந்த தளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார்கள். ஐயா அவர்களின் அழைப்பை மேற்கொண்டு இந்த கருத்தினை துவங்குகிறேன். என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்னை, தந்தை, ஆசான், சித்தர்கள் அனைவரையும் வணங்கி இந்த வகுப்பினை துவங்குகிறேன். நீங்கள் இதிலே நிறைவு பெற்றால் இறைக்கும் குருவிற்கும் நன்றி. ஏதேனும் கருத்து பிழைகள் இருந்தால் என்னுடைய குறையை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்றைய கருத்து உரையாடல் அல்லது கலந்துரையாடல் நிகழ்வாகத்தான் இருக்கும். நீங்கள், நான் அனைவருமே, இந்த உலக மக்கள் அனைவருமே ஓர் உயிர் கலப்பு பெற்றவர் என்று நம் ஆசான் மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். அது 100% உண்மை என்பதை நாம் உணர்வோம். அனைவரும் இந்த ஜூமில் இருக்கக்கூடிய 26 அன்பர்கள் என்றால் நாம் அனைவரும் அவரவர் வீட்டிலே வட்டமாக அமர்ந்து இருப்பது போல் ஒரு பாவனை. ஒரு கேஷுவலா ஒரு வீட்டுல உட்கார்ந்து நாம எல்லாரும் பேசுற மாதிரி பேசலாம். அவரவர் கருத்தினை பகிரலாம். சில கேள்விகள் நீங்கள் சேட்டிலும் பதில் அளிக்கலாம். இந்த கலந்தாய்வு முதல் நிகழ்வாக இந்த சிறப்பு சிந்தனை உரையை, ஆசிரியர்களுக்கான உரையை துவங்கி இருக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இதிலே கலந்து ஆரோக்கியமான, புத்திசாலித்தனமான, குறும்பு நிறைந்த கருத்துக்களை தமிழ் ஆனந்த யோக நிகழ்விலே உரையாடலாம். யாரையும் புண்படுத்தக்கூடாது. ஆசான் அவர்களுடைய கருத்துக்களையும் நாம் இதிலே ஒன்றிணைத்து அனைவரும் சொல்லுங்க. இந்த கலந்துரையாடல பங்கேற்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா எல்லாருக்கும் கோர்ஸ் கொடுத்துடலாம். அவங்க யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாமா? வாழ்க. முதல்ல நீங்க உங்களோட டாபிக் பேசி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துடலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா. இல்ல, நடுவுல சில கேள்விகள் கேட்பாங்கய்யா. கேள்வி பதில் நிகழ்ச்சி அது தெரியல. நம்ம கொஞ்சம் இடையில ஒரு சின்ன சின்ன கேள்விதான் வாழ்க்கை. அப்பதான் அவங்க கொஞ்சம் இதோட மிங்கிள் ஆயிருப்பாங்க. சரி, வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி. இந்த நிகழ்விலே நீங்கள் தமிழ் ஆனந்த யோக நிகழ்விலே அனைவரும் பங்கேற்கலாம். ஆண்கள், பெண்கள் அனைவருமே கலந்து சிறப்பிக்க வேண்டும். உங்கள் அனைவரையும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே வாரீர், அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம். முதலில் நம் பக்கத்தில் அல்லது எதிரில் இருப்பவரை பார்த்து ஒரு லேசான புன்சிரிப்பு. யாரும் இல்லைன்னா கூட உங்களையே பார்த்து நீங்கள் சிரித்துக் கொள்ளலாம். புதிதாக அழகாக உங்கள் எதிரில் உள்ளவரை பார்த்து புன்னகையுங்கள். இந்த தருணத்திலே நீங்களே உங்களை ரசிப்பீர்கள். நானா இது? நான் சுயம்பு. நான் யார்? இதற்கான பதிலை நீங்கள் சாட்டில் பதிவிடலாம். உங்களுடைய புரிதல் யாராவது இருவர் சொன்னால் போதும். நான் யார் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொண்டுள்ளோம்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நம்ம முதல் புரிதல் நான் யாருன்றதுக்கு முதல்ல நம்ம அம்மா அப்பா வச்ச பேர் தான்ன்றது நம்ம நினைக்கிறோம் அம்மா. சரி அம்மா, இவங்க சாந்தி அம்மா. நான் ஒரு இயற்கை. சிறப்பு. அடுத்து வேற யாராவது?
அறிவாகிய தெய்வமே நன்றி. நான். சரி, சிறப்பு, நன்றி. போதும். அடுத்து அறிவே தெய்வம், அன்பே தெய்வம். சாந்தி அம்மா சொன்ன மாதிரி இயற்கையே தெய்வம், எல்லையற்றது. அது அலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. உங்களில், என்னில், எல்லா ஜீவன்களுக்குள்ளும், மரம், செடி, கொடி, ஜட பொருட்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் எங்கும் இறை, எங்கும் இறைந்து கிடைப்பதால் அதனை இறைவன் என்கிறோம். இறைவனை எங்கே தேடுகிறோம்? சிறு கூடு போல் அமைந்திருக்கும் கோயிலுக்குள். அது சரியா? வேண்டாமே. பறந்து விரிந்த இந்த உலகம், பிரபஞ்சம் முழுவதும் அவன் அல்லவா நிறைந்திருக்கிறான். பின் ஏன் கோயிலின் உள்ளே மட்டும் கண்டு ரசித்து வேண்டி காணிக்கை செலுத்துகிறீர்கள்? யாருக்கு யார் காணிக்கை கொடுப்பது? அவனுடையதை அவனுக்கே கொடுக்கிறோம். தேங்காய், பழம், காசு என்று சற்று யோசிக்கலாமே. இந்த பருவுடல் பல கோடி அணுக்களின் கூட்டு. ஒரு 2 வீலர் அல்லது 4 வீலர் எடுத்துட்டோம்னா பல்வேறு பார்ட்ஸ்களின் இணைப்பு. இரண்டில் எதை நாம் அதிகமாக பார்த்து பார்த்து பராமரிக்கிறோம்? பதில் அளிக்கலாம். சாட் ப்ளீஸ். ஒரு 2 பேர் சொன்னா போறோம். டூ வீலர், பருவுடல், எதை நாம் பராமரிக்கிறோம்? வாழ்க வளமுடன் அம்மா. 2 வீலர் தான் பராமரிக்கிறோம். சிறப்பு. அடுத்து வேற யாராவது கோஹோஸ்ட் இருந்தா சொல்லுங்க. பருவுடலையும் பராமரிக்கிறோம், மன அரைகுறையா பராமரிக்கிறோம். சரி, அதுவும் சரி. அதுவும் சரி. ஆமாங்க. ஆனா எதை நாம் பராமரிக்கணும்ன்றத மறந்துடுறோம் இல்லைங்களா? ஏன்னா அது பணம் கொடுத்து இஎம்ஐ கட்டி வாங்கி 5 வருட வாரண்டி கேரண்டி கொடுத்தது. ஆனா 120 வருட கேரண்டியோடு நமக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை இயற்கை படைத்து கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த பருவுடல், இந்த இறைவன், அது சும்மா அம்மா அப்பாவிடமிருந்து இலவசமாக நாம் கேட்காமலேயே வந்தது. அதனால் நாம் அதை பராமரிப்பதில்லை. ஆனால் ஆசான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு பல்வேறு உடல், உயிர், மனம் காக்க பல்வேறு பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார்கள். அது உடற்பயிற்சி, காய்கல் பாதல அதை டீட்டெயிலா நிறைய பார்த்துருக்கோம். அது இப்ப வேண்டாம், ஏன்னா இது பெரிய இதுவா போகும். எனக்கு இந்த அப்பா அம்மா வேணாம், இந்த வீட்டுல நான் ஏன் பிறந்திருக்கிறேன், இங்க பிறந்திருக்கக்கூடியவளே இல்ல, நான் இருக்க வேண்டிய இடமே வேறு என்று நிறைய பேருடைய எண்ணம். நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அது பழமொழி மட்டுமல்ல, பண்பட்ட மொழி. இதே போல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கூட திருமணத்திற்கு பிறகு சில டைலாக் விடுவாங்க. அது என்னன்னா, டெல்லியில கேட்டாங்க என்ன, சீமையில கேட்டாங்க. இது சினிமா வசனம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய 68 வயதானாலும் எங்க அக்கா இதே டைலாக்கை இப்ப கூட சொல்லுவா எங்க பார்க்கும்போதெல்லாம். ஸோ நியூயார்க்ல கேட்டாங்க, நியூ ஜெர்சியில கேட்டாங்க, கனடாவில் கேட்டாங்க என்று பாட்டு பாடும் பல்வேறு தேவதைகளையும் பார்க்கிறோம். நீங்க மட்டும் இல்லையான்னு தேவகுமாரர்களும் உண்டு. எனக்கு மட்டும் இவள் மனைவியாக அல்லது கணவராக வராமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் என்று தெரியுமா என்று நிறைய பேர் புலம்புவதை கேட்டிருக்கிறோம். ஆழியார் அருளரங்கத்திலே ஒரு மூத்த பேராசிரியருடைய வகுப்பு, குடும்பம், குடும்ப அமைதி பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அதிலே குடும்பத்தில் உள்ள அன்பர்கள் பற்றியும் அவர்களுடைய நடவடிக்கை, அதாவது ஒரு சில வீட்டில் நல்லவர்களாக இருப்பார்கள், எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, அது ரொம்ப ரேரு. ஒரு சில வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் ஆப்போசிட் பார்ட்டியா தான் இருப்பாங்க. அது அவர்களுடைய தனித்தன்மைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய சகோதரி ஒருவர் அவர் சொல்ல சொல்ல நம்முடைய தோழி, ஐயோ அப்படியே என் வீட்டுல நடக்கிறத படம் பிடிச்சு காமிக்கிறாருப்பான்னு ஒரே குதூகலமாகி விட்டார். என் கணவர் இப்படித்தான்பா, என் மாமியாரும் இப்படித்தான்பா, என் நாத்தனாரு கேட்கவே வேணாம்,
என் குழந்தைங்களா அதை விட பெருசா இருக்காங்கப்பா இப்படி என்று ரொம்ப அவரு சொல்ல சொல்ல இவர் ஒரு ஒரு பூரிப்பு நிலையை அடைந்து விட்டார். பக்கத்துல இருக்க நம்ம தோழி, அம்மா பொறு பொறு கொஞ்சம் இருடா இருடா அப்படின்னு ரொம்ப சமாதானப்படுத்துறாங்க. தோழிக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. அப்புறம் அவரு அந்த பேச்சின் நிறைவிலே, அதாவது அந்த கலந்தாய்வு நிறைவிலே இப்போ கணவனோ மனைவியோ அவர்களுக்கு சொல்வது போல ஒரு சில அறிவுரைகள் சொல்லக்கூடாது, சில நிகழ்வுகள் தான் அது, அறிவுரையே கிடையாது. நிறைவாக உன்னுடைய தகுதி என்னன்னு உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்டாரு. தெரியுமா, அம்மான்னு சொல்லலாம், ஐயான்னு சொல்லலாம். அப்போ நீ உன்னுடைய நிலைமையை அறிய வேண்டும். ஏன்னா எந்த ரகசியமும் நமக்கு மட்டும்தான் தெரியும், இது யாருக்குமே தெரியாது. கணவனாகட்டும், மனைவியாகட்டும், அன்னையாகட்டும், தந்தையாகட்டும், பிள்ளையாகட்டும், ஒவ்வொருவருக்குமே தனித்தனி மனம். ஏன்னா அது இறைநிலை, அது அப்படித்தான் இருக்கும். எல்லாருக்குமே தனித்தனி உண்டு. ஸோ இதுல வண்டவாளெல்லாம் உனக்கு மட்டும்தாம்மா தெரியும், அதுதான் உண்மை. உன்னுடைய கர்ம வினை கழிவதற்கே இந்த உறவுகள், கணவனாக, மனைவியாக, மாமியாராக. சவுண்ட் நல்லா கேக்குதுங்களா? என்று சொல்ல சொல்ல ஓகே என்று சொல்ல சொல்ல நம்முடைய தோழி அப்படியே மௌனம் காத்து விட்டார். ஐயோ, நம்மது தெரியாம நாம மத்தவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோமே. சரி, பரவாயில்ல, இனிமேலாவது இந்த வாழ்க்கை கிடைத்ததற்கு நான் தவம் செய்திருக்க வேண்டும். இதுவே எனக்கு வரப்பிரசாதம். என்னோட ஒரிஜினாலிட்டி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ எல்லாரையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாம் என் கர்ம வினை என்று மௌனமாகிவிட்டார். அதனால நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று இறைநிலைக்கு தெரியும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன, அது முற்றிலும் உண்மை. அந்த இறைநிலையே உனக்கு இவள், அவளுக்கு நீ என்று இணைத்து வைத்திருக்கிறது. புரிந்து அறிந்து வாழ்வை சிறப்பாக வாழ்வோம். பதில் சொல்லலாம், எஸ் ஆர் நோ. ப்ளீஸ் சாட். 2 பேர் வேற யாராவது சொல்லுங்க. போன கேள்விக்கு பதில் வந்திருக்கு, இப்ப எஸ் போட்டிருக்காங்க. தேன்மொழி, நன்றி அம்மா. கலந்துரையாடல கலக்க விரும்புறவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணா அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கலாமா? அவங்க ஓபன் பண்ணி பேசலாம் இல்லையா? இல்ல, என்னன்னு தெரிஞ்சிட்டு தான் அவங்க கேள்வி கேட்க வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஓகே ஓகே, நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான கதை, இது எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடியதுதான். ஏன்னா நாம் தினமும் அதாவது பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுகளைத்தான் நான் இந்த கலந்துரையில கொஞ்சம் நமக்காக டிஸ்கஸ் பண்ண, ஏன்னா நம்ம ரிலாக்ஸ் ஆகலான்னுட்டு தான். அடுத்து கொஞ்சம் தத்துவமா போலாம். மிகச்சிறந்த தம்பதியரை தேர்வு செய்யும் ஒரு போட்டி. அந்த தேர்விலே பல தம்பதியர்கள் பங்கு கொள்கிறார்கள். அதுல பல்வேறு போட்டிகளுக்கு பிறகு ஒரு 2 தம்பதியினரை தேர்வு செய்கிறார்கள். ஒருமித்த கருத்துள்ள ஆதர்ஷன தம்பதியர்கள் தேர்வு. பல்வேறு போட்டிகளுக்கு பிறகு 2 தம்பதியர்கள் நிறைவாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களில் மிகச்சிறந்த தம்பதியர் யார் என்று ஒரு போட்டி நடக்கிறது. இதுல 2ல ஒரு தம்பதியினர் மிக மிக அந்யோன்யமானவர்கள். திருமணமாகி 32 வருடங்களாக ஒரு நாள் கூட அவர்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடுமோ பிணக்கோ எதுவுமே இல்லை. சண்டைனாலே என்னன்னு தெரியாது. அப்படி ஒரு அந்யோன்யமானவர்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நல்ல புரிதலோடும் ஒற்றுமையாக இல்லறம் நடத்துவார்கள். எனக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சும்மா சினிமாவிலையும் கதையில தான் நடக்கும், ஒரிஜினல்லாம் நடக்காது. எங்க வீட்டு பேயோ பிசாசோ வேதாளமோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. இல்ல, மற்றொரு தம்பதியினர் ஒரு நாள் கூட சண்டை இல்லாத நாளே இல்லை. நின்னா குத்தம், நடந்தா குற்றம், பேசினா குத்தம், எதற்கெடுத்தாலும் ஒரு குறை. சமைத்தாலும் குறை, உப்பு இல்லைனாலும் குறை, காரம் இல்லைனாலும் குறை, நல்லா இருந்தா ஒண்ணுமே வாயை திறக்கிறது இல்லை. எப்படியே இந்த நிகழ்வுக்கு கலந்து கொள்ள வந்தாங்க ஒரு மனதோடு. அதே எப்படி இவ்வளவு சண்டை போடுறவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்கலாமா? அந்த கலந்துக்கிறதுக்கு கூட ஒரு சண்டை போட்டுத்தான் வந்தாங்க என்பது ரகசியம். முதலில் சொன்ன தம்பதியரை பற்றி அவர்கள் அந்யோன்யமானவர்கள் என்பது யதார்த்தம். என்ன யோசிப்போம்? இப்போ ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்தாச்சு. யாரை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்று சொல்லலாம் நீங்க? வாழ்க வளமுடன்.
யாராவது ஒருவர் சொன்னா கூட போறோம். யாருக்கு வாழ்க வெற்றி வளமுடன். கிடைச்சிருக்கும்? ரொம்ப சண்டை சொல்லுங்கம்மா. போட்ட தம்பதியருக்கு தான், ரொம்ப சண்டை போட்டுட்டு வந்த தம்பதியர் தான் கிடைச்சிருக்கோம். சரி, வேறொருவர்? அடுத்து யாராவது ஒருத்தர் சொல்லலாம். கமலவணி அம்மா. கடைசியா சண்டை போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க பாருங்க, அவங்களா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லதும்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சரி சரி, போதும். ஒருவருக்கொருவர் அன்போடு விட்டு கொடுத்து வாழ்வது ரொம்ப சிறப்பு. அவர்கள் 35 வருடங்கள் சிறந்த தம்பதியர்களாக இருந்ததற்கு நன்றி. வெளிநாடுகள்ல நம்ம நிறைய பேருடைய அனுபவம் என்னோட சொல்லியிருக்காங்க. நீங்களா உங்களுடைய பாரம்பரிய இதுலதான் நமக்கு ரொம்ப பண்பட்டு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு பந்தம், திருமண பந்தம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது. ஆனால் வெளிநாடுகளிலே அது கிடையாது. ஒரு வருஷம் அவங்க சேர்ந்து வாழ்ந்தா கூட அது ரொம்ப அவங்களுக்கு பெரிய விஷயம். ஒரு எழுத்தாளர் ஒருவர் அங்க ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது, நீங்க உங்களுடைய மனைவி, நீங்கள் எத்தனை வருடமாக உங்களுடைய வீட்டுல இருக்கீங்க அப்படின்னும் போது, நான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மனைவியா, ஆச்சரியமா இருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுன்னு? 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அப்படியா, ரொம்ப பெரிய விஷயமாச்சு உங்களுடைய பாரம்பரியமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய இவர்கள் 35 வருடங்கள் சிறந்த தம்பதியர்களாக இருந்ததற்கு சிறப்பு. அடுத்து, ஆயினும் எதற்கெடுத்தாலும் சண்டை, தொட்டதற்கெல்லாம் பேசியதற்கெல்லாம் என்று சண்டை போட்டு கொண்டு ஒரே வீட்டில் இத்தனை வருடம் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அது மிக மிக சிறப்பு என்று 2வது தம்பதியினருக்குத்தான் முதல் பரிசு வழங்கினார்கள். அவர்களுக்கு ஒரு காரும் பரிசாக வழங்கப்பட்டது. அனைவரும் விழா முடிந்த பின் வெளியேறிய பின் ஏதோ சத்தம் வெளியே கேட்டுக்கொண்டிருக்கிறது. என்னவென்று பார்த்தால், அந்த பரிசு வாங்கிய தம்பதியினர் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தா, நீங்க இந்த காரை எடுத்துட்டு வாங்க என்று அந்த அம்மா சொல்ல, நான் எப்ப கார் கத்துக்கிட்டேன், நான் எப்படி ஓட்டிட்டு வருவேன் என்று அவர் சத்தம் போட, இதெல்லாம் தெரியாது, இந்த மனுஷனை எப்பவோ காரை ஓட்ட கத்துக்கோங்கன்னு சொன்னேன், எப்ப கேட்டாதானே, என் பேச்சு எப்பதான் கேட்கிறாருன்னு. அப்ப கூட கேட்டாரா பாரு, இவர் காரை ஓட்ட கத்துக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எப்படியாவது இந்த காரை ஓட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஓரமா நின்றுச்சு. அப்பவும் போகல. ஏன்னா அவர் என்ன செய்யறாருன்னு கொஞ்சம் பின்னாடியே இருந்து பார்ப்பாங்க. இதுவும் ஒரு அவர்களுக்குடைய ஒரு புரிதல்னு சொல்லலாம். சோ சண்டை போட்டாலும் அங்க சமாதானம் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? இப்போ இவர்கள் அல்லவோ சிறந்த தம்பதியினர். சரியான பதில் சொன்ன இருவருக்கும் நன்றி. காட்சி நிறைவு பெறுகிறது. இதுல இருந்து 30 வருஷமா சண்டை போட்டாலும் இத்தனை வருடங்கள் ஒரே வீட்டுல குடும்பம் நடத்தி இவர்கள் சிறந்த தம்பதியினர் என்ற பரிசு தட்டி சென்றார்கள். ஸோ எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே. வேடிக்கையான ஒண்ணு, சண்டைன்னா சட்டை கிழியத்தான் செய்யும் இல்லையா? குடும்பம்னால் குடும்பம் என்றால் குழப்பம், சண்டை எல்லாமே இருக்கும். அரசியல்ல இதெல்லாம் சகஜமாப்பா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முடிவுள் உங்கள் கையில். நாம் பிறந்து விட்டோம், இணைந்து விட்டோம், குழந்தை எல்லாம் ஆகிவிட்டது. இனி அடுத்த ஜென்மம் எப்ப வருமோ, என்னவா வருமோ தெரியாது. இருக்கும் காலத்தில் அமைதியாக நிறைவாக இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழும் ஒரு என்ன சொல்றது, அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இதெல்லாம் நீங்க இப்போ ஒரு கணவன் மனைவி இல்ல குழந்தைகள், மாமியார் மாமனார் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்காக ஏதோ ஒரு நல்லதை செஞ்சிருப்பாங்க. எந்த காலத்திலயோ நமக்கு அது அத்தியாவசியமான தேவையாக கூட இருந்திருக்கும். எப்பவுமே புலம்பிட்டே இருக்கவங்க ஒரு நல்லதை செஞ்சிருக்கலாம். அந்த நல்லதை நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவங்க மேல இருக்க கோபம் எல்லாம் போயிடும். இதுக்கு இன்னொரு கதை கூட மகரிஷி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஒரு மனைவி தன்னுடைய கணவர் மீது எப்ப பார்த்தாலும் கோபமா இருப்பாங்க. அப்புறம் ஆசானவர்களையே கேட்டு அவர்கள் அந்த அம்மாவுடைய படிப்பிற்கும் மேல்நிலை படிப்பிற்கு வேலை வாங்கி கொடுத்தது, தினமும் அழைத்து கொண்டு போவது என்று இருந்தார் என்று அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் டெவலப்பா பேச விரும்பல. வாழ்க வளமுடன். அது மாதிரி வாழ்வோம், ரசித்து அன்பாக கருணையாக வாழ்வோம்.
அடுத்து குடும்ப அமைதியில பெண்களின் பங்கு என்பதை மகரிஷி அவர்கள் முக்கிய தொண்டாக விளக்கியிருப்பார். மற்றவர்களையே குறை கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் நம் உடல் நலத்தை கவனிக்கிறோமா? இது ஒரு கேள்விதான். என்ன செய்ய வேண்டும்? காலையில் கண்விழித்ததும் இன்றைய பொழுதை எனக்கு அளித்த இறைநிலைக்கு நன்றி சொல்வோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நாம் புதிதாக உயிர்ப்புடன் எழுந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று சொல்லி இன்றைய நாளை சிறப்பாக துவங்குவோம். முதல் வேலையாக நாம் செய்யும் பணி, கண்ணாடியில் நம்மை பார்த்து நாமே ஒரு புன்னகை பூத்தால் மகிழ்ச்சி உங்களோடு அன்று முழுவதுமே தொற்றிக்கொள்ளும். அதை செய்ய வேண்டியது நீங்கள் தானே. இனியாவது செய்வோமா? அடுத்து என்ன சொல்றது, முதல் வேலையாக பல் துலக்குவோம். பல் துலக்கும் போது, பல் துலக்குவதற்கு முன்னாலும் கூட வச்சுக்கோங்க, பல் துலக்கிய பின்ன செய்யலாம் அல்லது பல் துலக்குவதற்கு முன்னாலும். முக்கியமாக பல் துலக்குவதற்கு நீங்கள் இந்த மூலிகை பல் பொடியை உபயோகப்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு செக்கு எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அதை வாயில விட்டு நல்லா ஒரு 15 நிமிடம் கொப்பளித்து 1 நிமிடம் கழித்து துப்பி விடலாம். விழுங்கக்கூடாது. விழுங்கினால் என்ன ஆக என்ற கேள்வி வந்தால் அதற்கான பதில், நாம் கொப்பளிக்கும் போது அந்த 15 நிமிடத்திலே நம்முடைய இரத்த ஓட்டம் உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடியது அல்லவா? அந்த 15 நிமிடத்திலே நம்ம வாய்ப்பகுதிக்கு வந்து நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி கொண்டு அந்த கிருமிகளை எல்லாம் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும். அதனால கொப்பளிக்கும் போது அந்த கிருமிகள் வாயில் வந்திருக்கும். அதனால அந்த நீங்க 15 நிமிடம் கொப்பளித்த பின் எண்ணெய் தன்மை மாறி லேசாக ஒரு குழகுழப்பு நீங்கி வெறும் எச்சில் போல வெண்மையாக வரும். அதை நீங்கள் துப்பி விடலாம். முழுங்கி விட்டால் பல தொந்தரவுகள், வயிற்று தொந்தரவுகள் ஏற்படும். அதனால துப்புவதுதான் சிறப்பு. இப்படி செய்வதால், இந்த ஆயில் புல்லிங் செய்வதால் நமக்கு பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம். வந்திருந்தாலும் அது நீங்கும். அதாவது புதிதாக இப்பதான் ஆயில் புல்லிங் செய்யறீங்கன்னா நீங்க டெய்லி செய்யலாம், காலை மாலை. அல்லது நீங்க ரெகுலரா செய்யறவங்கன்னா வாரத்திற்கு 3 நாள் செய்யலாம். இந்த ஆயில் புல்லிங்னால என்ன ஆகும்னா ஒற்றை தலைவலி போகும், பல் சொத்தை போகும், வராது. அதாவது ஈறுகள் பலப்படும், வீசிங், ஆஸ்துமா போன்றவை ஓடிவிடும். இதுல 5 வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகள் செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எண்ணெயை கொப்பளிச்சு துப்பக்கூடிய ஒரு தெளிவு இருக்காது, முழுங்கி விடுவார்கள். அதனால் அவர்கள் வேண்டாம். 5 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே செய்யலாம். இது வாய்க்கு, நாக்குக்கு, பல்லுக்கு சுத்தம். அடுத்து கண் சுத்தம் செய்யணும். தினமும் ஒரு 3 முறையாவது நீங்க நீர் விட்டு கண்ணை சுத்தம் செய்யணும். மூக்கு சுத்தம், காது சுத்தம், நாக்கு சுத்தம், மல ஜல கழிவு வெளியேற்றம் என்று கழிவு நீக்கம் செய்தால் நீங்கள் 90% ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள். ஒரு நாள் கழிவு, அதாவது சிறுநீரோ மலமோ ஒருவேளை கழிவு வெளியே வரவில்லை என்றால் கூட எவ்வளவு சிரமம், எவ்வளவு தொந்தரவு என்பதை சற்று யோசியுங்கள். அதனால் கழிவுகள் சுகமாய் கழிய வேண்டும். கழிவு மண்டலத்திற்கு நன்றி சொல்வோம், கழிவிற்கும் நன்றி சொல்வோம். அதாவது நீங்க சுகமான கழிவு ஏற்பட வேண்டுமென்றால் முதல் நாள் உண்ணக்கூடிய உணவு சீக்கிரம் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அதாவது அடுத்து பல் வளர்க்கும் போது எப்படி செய்யணும்னா, பல்லுல கவனம் வச்சு நிறுத்தி நிதானமாக கை விரல்களை வைத்து ஈறுகளில் அழுத்தி தேய்க்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா, இதை கூடவா சொல்றீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க பல் வளர்க்கும் போது உங்கள் பற்களோடு பேசுங்க. அந்த பேச்சு, நமக்கு பேச்சு சிறப்பாக வரக்கூடியதற்கு அந்த பல், நாக்கு, ஈறு எல்லாம் ஒரு இணைந்த இயக்கமாக செயல்பட்டால்தான் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்க டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஒரு சிட்டிங்குக்கு இப்போ அது என்ன சொல்ல, கிராஃப்டிங் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு 10,000 வாங்குறேன். ஒரு பல்லுக்கு 10,000ன்னா அத்தனை பல்லுக்கும் கணக்கு போடுங்க. அதே மாதிரி நம் ஒவ்வொரு உடலிலும் இருக்கக்கூடிய
உறுப்புகளுக்கு கணக்கு போட்டீங்கன்னா நம்மை கோடீஸ்வரனாக படைத்த கோடி கோடிக்கும் அதிபதியாக படைத்த அந்த இறைநிலைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? இப்பொழுது தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கா இல்லையா? யோசிங்க. இதே போல கண் சுத்தம், மூக்கு சுத்தம், காது சுத்தம். தினமும் குளிக்கும் போது நாம் குளிக்கிறோம் என்று அந்த நிலையில் உணர்ந்து குளிக்கிறோமா? ஏதோ நீரை எடுத்து கொட்டணும், ஓடணும். ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சு வரவங்களும் இருக்காங்க. ஆனால் அங்கே உணர்ந்து ரசித்து நாம் குளிக்கிறோம். ரெகுலரா நான் இதை செய்யறதுனால தான் உங்ககிட்ட சொல்றேன். 10 முறை அஸ்வினி முத்திரை போடுவேன். அதே மாதிரி காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டா மற்ற பானங்கள் அருந்தும் போது அந்த 10 முறை அஸ்வினி முத்திரை, உண்ணும் போது அஸ்வினி முத்திரை போடுறோம். நீங்களும் செய்யறன்ற நம்புறோம். அப்படி அதாவது அந்த நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று நன்றி சொல்லி நாம் குளித்தால் நாம் ஆரோக்கியமானவர்களாக. ஏன்னா நீருக்குள்ள இருக்கிற மாலிகூல்ஸ் நம்ம அந்த தண்ணீரை நம்மோட ஒன்றுபடுத்திக் கொள்ளும் போது அவ்வளவு ஒரு வித்தியாசம் ஏற்படும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை இப்ப நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வரும்போது நம்முடைய பாரம்பரியமே வந்தவர்களுக்கு ஒரு குளிர்ந்த நீரை கொடுக்கணும்ன்றது ஒரு பழக்கம். அது என்னன்னா, வரக்கூடியவர்கள் நெகட்டிவ் எண்ணத்தோட வந்தா கூட நீங்க அந்த தண்ணிய உங்களுடைய உயிர் கலப்பு கொடுத்து அந்த உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாமே தடுக்கப்படும். அப்படி ஒன்றும் வச்சுக்கலாம். வெளியில இருந்து வரவங்க வெயில்ல ரொம்ப களைச்சி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க நீரோ மோரோ காஃபியோ எதுவோ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு. அதனால நீருக்கு இந்த மாலிகுல்ஸ் இருக்கு. ஒரு இது சொல்லுவாங்க, மயிர் நீப்பின் உயிர் வாழ கவரிமான் போல ஒரு மன்னனுக்கு அந்த 7 வள்ளல்களுக்கு ஒருவனுக்கு தண்ணீர் கொடுத்தது ஒரு சேவகன் கொடுத்தான். அவன் கொஞ்சம் டபக்குன்னு அந்த தண்ணியை வச்சதுனால அந்த தண்ணியை கூட அவர் குடிக்காம உயிர் நீத்தார் என்பது நம்முடைய அந்த பழங்காலத்து கதை ஒன்று இருக்கிறது. அது மாதிரி நீருக்கு அந்த தன்மை இருக்கிறது, எதையும் தன்னோடு உள்வாங்கக்கூடிய தன்மை. அதனால நீங்க குடிக்கும் போது அந்த தண்ணீரோடு ஒரு செகண்ட் நீங்க உயிர் கலப்பு பெற்று தண்ணீரை ஊற்றி கொண்டா உங்களுடைய ஆரோக்கியமான உடலுக்கு நிச்சயமாக நான் கேரண்டி. குளித்த முடித்து தயாரான பின் உங்கள் பிம்பத்தை கண்ணாடியில் பார்த்து, இது ரொம்ப கேஷுவலா தான் இருக்கும், அழகழுமுடன் இறைநிலைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அழகை நீங்களே ரசியுங்கள். நான் உன்னை ஆராதிக்கிறேன் என்று உங்களுக்குள் இருக்கும் இறை தன்மையாக அத்தனை பார்ட்ஸ்லயும் நீங்க கவனிக்கலாம். தவம் செய்யும் போது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் நீங்கள் தவ உணர்விலே இருப்பதற்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு பிராக்டிஸ் ஆகும். இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க தனியா தவம் கூட செய்ய வேண்டாம். எந்த நிலையிலும் உங்களை அந்த இறைநிலையோடு இணைத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக ஃபேஸ் மசாஜ். கண்ணுக்கு கண் பயிற்சி நம்ம ஆசான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல நல்ல உணவு முறை பழக்கம், பழ உணவு, எளிதில் செரிக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டும். வயிறு அல்லது மூச்சு முட்ட சாப்பிட்டால் அஜீரணம்தான் மிஞ்சும், தூக்கம் வராது. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். இதுல இப்போ நாம சொன்னோம் இல்லையா, இந்த நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் கவனிக்கும் போது பஞ்சேந்திரிய தவம் நமக்கு நிச்சயமாக வந்துவிடும். ஏன்னா இதை ஒரு 5 செகண்ட் செஞ்சா கூட போதும், பஞ்சேந்திரிய தவம் முழுமையாக செய்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இயற்கை. இப்ப கோடை காலம், மற்ற நாட்கள் என்று இல்லாமல் அனைத்து நாட்களிலுமே நம் வீடுகளிலும் மாடியிலும் இருக்கும் இடத்திலே சின்ன சின்ன பாத்திரம் எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ்ல கொஞ்சம் தண்ணீர் வச்சு அந்த பறவைகளுக்கோ வெளியில தெருவில் இருக்கக்கூடிய நாய் மற்றும் பசு அதெல்லாம் போறோம் இல்லையா, அது தண்ணி குடிக்கணும். ஏன்னா நமக்கு வீட்டுல இருக்கு, ஆர்வம் இருக்கு, பானை தண்ணி இருக்கு, குடத்துல தண்ணி இருக்கு, குடிச்சிடுவோம். ஆனா வெளியே திரியக்கூடிய இந்த பறவைகள் அதுக்கெல்லாம் நம்ம தண்ணீர் வச்சோம்னா அது பெரிய புண்ணியம் இல்லை, அது நம்முடைய கடமை. ஏன்னா அவைகள் எல்லாம் நமக்காக நிறைய வேலை செய்யுது, நாம தான் கொஞ்சமா வேலை செய்யறோம். அவை நமக்கு செய்யும் வேலையெல்லாம் கணக்கே எடுக்க முடியாது. தாவரங்கள் நமக்காக
தாவரத்தை பற்றி ஒரு பாடல் நம்ம ஞானப்பிரகாசம் ஐயா அடிக்கடி சொல்வார்கள். தன்னுயிராய் இந்த மண்ணுயிர்க்காக தானே வரமாக வந்து தன்னுயிராய் இந்த மண்ணுயிர்க்காக வாழ்ந்து மடியும் தாவரம் என்று. நிச்சயமாக நமக்காக அவர் ஆக்சிஜன் கொடுக்கிறது, பறவைகளுக்கு கூடு கட்டுகிற ஒரு இடம் கொடுக்கிறது. நாம தான் அதுங்களுக்கு வீட்டுல இடம் கொடுக்கறது இல்லை. ஆனா மரங்கள் பறவைகளுக்கு கூடு கட்டுது. அதே மாதிரி அந்த தண்ணீரை பறவை மட்டும் குடிப்பதில்லை, சின்ன சின்ன தேனி, பூச்சி, குளவி அதெல்லாம் குடிக்குது. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதுதான் இயற்கையோட இணைந்த வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நிறைய பார்க்கலாம். பூக்களின் வண்டுகள், பட்டாம்பூச்சி அதெல்லாம் தேன் எடுப்பதை பார்க்கலாம். தேனி மட்டும் தான் தேன் எடுக்கிறதில்ல, பட்டாம்பூச்சி நிறைய எடுக்கும். அதே மாதிரி வண்டு, கருவண்டு, இன்னும் வேற நிறைய வெரைட்டிஸ் வரும். அது எல்லாமே அந்த தேனை எடுத்து குடிப்பதை பார்க்கலாம். இது ஒரு சின்ன நம்முடைய வேலை, சின்ன வேலை தான். ஒரு 2-3 சின்ன சின்ன பாடல் வரிகள், திரைப்பட பாடல் தான் இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, பெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. இந்த பூமி அனைத்து வளங்களையும் தன்னுள் வைத்து கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு அம்மா தம் பிள்ளைகளுக்காகவும் மற்ற உறவுகளுக்காகவும் காத்து கொண்டிருக்கிறாளோ, அது போல இந்த பூமி தாய் இதுவரை வந்த உயிரினங்களுக்கும் இனி வரப்போகும் உயிர்களுக்கும் எல்லாத்தையும் தன்னுள்ள பொக்கிஷமா வச்சிட்டு இருக்கு. எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. எடுப்பது மட்டுமல்ல, அவளை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா உட்காந்துக்குவோம். ஒரு பயணம், இருந்த இடத்திலேயே இருந்து ஒரு பயணம். அந்த பயணம் சிறப்பாக இருந்ததா என்று நீங்க சாட்ல பதிவிடலாம். இதுவும் ஒரு பாடல் தான். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம், போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் எண்ணங்களே. நம்முடைய மனம், அந்த எண்ணம், அதை பற்றி நிறைய படிச்சிருக்கோம். ஸோ நம்முடைய எண்ணத்தை கொண்டு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்ளுவோம். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, நான் இந்த உலகை ரசிக்க வேண்டும், வெண்ணிலவாகிய உன்னோடு உன் துணையோடு. பயணம், பாரம்பரியம், இது இரண்டுமே நமக்கு நம்முடைய ஆன்றோர்கள் ரொம்ப சிறப்பா அற்புதமா கொடுத்தாங்க. அதையெல்லாம் நாம் தொலைத்து விட்டோம். நம் முன்னோர்கள் வழங்கி சென்ற அந்த ஒற்றுமையை காப்போம். ஏன்னா நிலாச்சோறு சாப்பிட்டு நிறைய பேர் மறந்தே இருப்பாங்க. பௌர்ணமி தினத்திலே மாடியிலே அல்லது வெட்ட வெளியிலே அல்லது கடற்கரை ஓரங்களிலே உட்கார்ந்து உறவுகளோடு அமர்ந்த அந்த நிலாச்சோறு எவ்வளவு அமிர்தம் என்பதை நிறைய பேர் மறந்துட்டோம். முடிஞ்சா இப்ப நீங்க அதை ரீவைண்ட் பண்ணிக்கலாம். தினமும் ஒரு வேளையாவது நம் வீட்டிலே இருக்கும் குடும்பத்து அன்பர்களோடு சேர்ந்து நாம் உணவு உண்ண வேண்டும். மாதத்திற்கு ஒரு முறையாவது கடலாடுவது, நதியாடுவது, பயணப்படுவது என்று நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடியவர்கள் நம் முன்னோர்கள். நாம் இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி வேகத்தில் அனைத்தையும் இழந்து, நம் ஆரோக்கியத்தை முழுமையாக இழந்து, டிப்ரெஷன், பிபி, சுகர் என்று நோயின் எண்ணிக்கைகளை புதிதாக எதையோ பெருக்கிக் கொண்டிருக்கிறோம். இனியாவது சற்று ஓய்வாக நமக்காக நாம் வாழ்ந்து பார்ப்போம். வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. முடிந்தால் அந்த பாடலை கேளுங்க. வாழ்க்கை தத்துவங்கள் நிறைய இருக்கும் அதுல. இது நமக்கான நேரம். எந்த வேலை எப்படி இருந்தாலும் அப்படியே அந்தந்த இடத்திலேயே வச்சுட்டு கண்ணை மூடி ரிலாக்ஸா இருக்குங்க. இது உங்களுக்கான நொடி. உங்களுள் இறைவன் இருக்கிறான் என்று தெரிய வைக்கலாம். புரிந்தால் புரியட்டும், புரியாவிட்டாலும் பரவாயில்ல. சந்தோஷம், அந்த நேரத்தில் ஏற்படும் உணர்வு, மகிழ்ச்சி, சற்றே நீடித்த உணர்வு, ஆனந்தம்,
அது நிரந்தரம். அந்த ஆனந்தத்தை உணரலாம். நிறைய பேர் ஃப்ளைட்ல போயிருப்பீங்க, அல்லது வேறு ஏதாவது ஹெலிகாப்டர் இல்லையா போயிருக்கலாம். இல்லையானாலும் பரவாயில்ல, இப்பவே நாம் சிறகடித்து பறக்கலாம். வானத்தில் பறக்கும் அந்த சுதந்திர பறவை போல். நீங்க அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சீங்கன்னா நீங்களே அங்க மாறிடுங்க. மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளலாம். மெதுவாக ஒரு சுதந்திர பறவை போல் வானத்தில் பறக்கலாம். வாருங்கள். ரிலாக்ஸ், அமைதி, பூரண அமைதி. எதையுமே நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். இந்த கணம் உங்களுக்கானது. கண்கள் மூடி ஒரு பெரிய ராட்சத பலூன், நிறைய பேர் இப்போ பர்த்டேக்கெல்லாம் கூட பெரிய பலூனை பறக்க விடுறாங்க, ஒரு 40-50 அடி உயரத்துல இருக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு பலூன்ல நாம் உட்கார்வது போல் ஒரு காட்சி. அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் தனியாக அமர்ந்தாலும் சரி, உங்களுக்கு பிடித்தவர்களோடு அமர்ந்தாலும் சரி. தனியாக இருந்தால் சிறப்பு. மெல்ல 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 அப்படியே எழும்புது. ஜஸ்ட் ஒரு ஆட்டம். உயர உயர மெல்ல உயர்ந்து செல்கிறோம். பாவனை செய்யலாம். குளிர்ந்த தென்றல் காற்று நம் மீது உரசி செல்கிறது. அந்த காற்றின் குளிர்ச்சி உணருங்கள். தென்றல் வந்து அது சத்தமின்றி அந்த குளிர்ந்த காற்றை உணரலாம். ரிலாக்ஸ். இன்னும் மெதுவா மெதுவா மேல போகுது. சிவன் இருக்கு நமக்கு. அங்கிருந்து பூமியை பார்க்கிறோம். பச்சை பசேல் என்று பசுமை நிற காட்சி. பூமி தாய் அனைத்து வளங்களையும் தன்னகத்தை கொண்டு இந்த பூமியில் நாம் பிறந்ததற்காக இறைநிலைக்கு நன்றி சொல்வோம். இன்னும் சற்றே உயர்கிறது. உயர்ந்து உயர்ந்து அப்பா பறந்து விரிந்த கடல் பரப்பு. பூமியில் 3 பாகம் நீரால் நிறைந்திருக்கிறது. அந்த கடலின் குளிர்ச்சி நம்மை ஆட்கொள்கிறது. அந்த நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். இன்னும் உயரே உயரே மேலே பறந்து பறந்து வெண்மை நிறமான மேக கூட்டங்கள் மலை முகடுகள் போல் ஆங்காங்கே தெளித்து தெளித்து விடப்பட்டது போல் ஒரு காட்சி. அந்த மேக கூட்டங்களின் ஊடே நாம் பறந்து செல்கிறோம். அங்கும் குளிர்ந்த நீர் நம்மை தொட்டு சில்லிட்டு வைக்கிறது. உணருங்கள். அந்த மேகத்தின் குளிர்தன்மையை உணரலாம். இன்னும் உயர்ந்து உயர்ந்து செல்கிறோம். பூரண சந்திரன், பால்வெண்மை நிறமான சந்திரன். அந்த சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் நம்மை அப்படியே ஈர்த்து கொள்கிறது. அதோடு ஒன்றி நிற்கிறோம். கரைந்து விடுவோம். நிலவின் குளிர்ச்சி நம்முள் நிறைகிறது. நிலவிலே படுத்து உறங்கலாம். அதனோடு நிறைந்து விடுவோம். மெதுவாக நம் பலூன் கிளம்புகிறது. இன்னும் உயர்ந்து உயர்ந்து
உயர்ந்து விரிந்து விரிந்து சூரியன், காலை சூரியன், அதிகாலை ஆரஞ்சு நிற சூரியன், மாலை சூரியனின் கதிர்கள் சற்று முன்தான் கவனித்து வந்தேன். அப்படி ஒரு அழகு காலை கதிரவனும் மாலை கதிரவனும் என்னை தன்னுள் ஈர்த்து கொண்டுள்ளது. நீங்களும் அந்த சூரிய கதிர்களோடு கலந்து கரைந்து விடுங்கள். இன்னும் உயரே உயரே மற்ற 9 கோள்களோடும் பயணித்து 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 அனைத்து கோள்களையும் கடந்து உயர்ந்து உயர்ந்து விரிந்து விரிந்து இப்ப நம்ம பலூன் இல்ல, பிரபஞ்ச அளவுக்கு நாம் விரிந்து விட்டோம். சக்திகளம் கோடான கோடி அண்டங்கள் கோள்கள் நம் கண்கள் முன்னே உருண்டும் இறந்தும் வண்ண வண்ண ஜாலங்களில் உருண்டு செல்வதை அகக்காட்சியாக காணுகிறோம். மனம் சுருங்கி விரியும் தன்மை கொண்டது. இப்போது விரிந்து நிற்கும் பிரபஞ்ச மலம் இன்னும் உயர்ந்து உயர்ந்து பிரபஞ்ச எல்லையில் இறைநிலையோடு சுத்த வெளியோடு கலந்து விடுவோம். நாம் கலக்கவே வேண்டாம், அங்க நின்னாலே போதும், அது தன்னுள் நம்மை ஈர்த்து கொண்டு சுத்த வெளி பூரணம் சிவம், அசைவற்ற சிவம், அவனோடு ஒன்றாக கலந்து கலந்து கரைந்து விடுவோம். நாமே இறைவன். நாம் அங்க இல்ல, அவனோட கலந்துட்டோம். அதுதானே எழுச்சி பெற்று மனிதனாய் மலர்ந்தது. அந்த அற்புத உணர்வை நீங்கள் உணரலாம். உங்களுள் உள்ளே தெய்வம் மலர்ச்சி பெறட்டும், சிலிர்த்து எழட்டும். மீண்டும் சக்திகளும் மெதுவாக சுருங்கி 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 சூரிய குடும்பத்தை கடந்து சந்திரனை கடந்து நம் இல்லத்திற்கு வருகிறோம். நம் உடலுக்குள் அமர்கிறோம். மீண்டும் மெதுவாக இறங்கி நம் வாழ்வினை வசந்தமாக்கி இந்த பூமி பந்து மேல் பறந்து வந்து நம் இல்லத்திற்கு வருகிறோம். உள்ள நுழைஞ்சிட்டோம். நம் பருவுடலோடு இணைத்து விட்டோம். வாழ்க வளமுடன். இங்கே மகரிஷி அவர்கள் நமக்கு துரியாதீத தவம் அருளியுள்ளார்கள். வாழ்க வளமுடன். நன்றி. சாட்டில் பகிரலாம் அல்லது ஓரிருவர் பதில் சொல்லலாம். பயணம் சிறப்பாக இருந்ததா? உணர்ந்தீர்களா? வாழ்க வையகம். அம்மா சிறப்பாக இருந்ததுங்க அம்மா. எங்களை வந்து ஒரு ஸ்பேஸ்ல ஒரு டூர் கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டுல விட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க. ஹாட் ஏர் பலூன்ல ஏத்தி விட்டீங்க. ஏத்திட்டு எல்லா கோள்களையும் ஒரு வளம் வந்து வீட்டுக்கு வந்து இறங்கும் போது நல்லா உணர்ந்தோங்க அம்மா. மிக சிறப்புங்க அம்மா. வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றி. இறைநிலையாகிய நாம் மகிழ்ச்சியாக வாழத்தானே இறைநிலை எழுச்சி பற்று மானிடமாக வந்தது. தன்னிலை உணர்ந்தீர்கள் அல்லவா? நன்றி. கண்ணாடியில் உங்கள் பிம்பத்தை
இறைவனை உச்சி முதல் பாதம் வரை தினமும் தரிசிக்கலாம். ஒவ்வொரு உறுப்பாக தரிசிக்கலாம். நம்முடைய தெய்வீகத்தை நாம் எப்பொழுதாவது முழுமையாக பார்த்திருக்கிறோமா? ஏதோ குடிமொழிகினால் போல அவசர அவசரமாக நம் முகத்தை கூட பார்த்து ரசிக்க நேரம் இல்லாமல் ஓடுகிறோம். எங்கே, எதற்காக, ஏன் தெரியவில்லை. எல்லோரும் ஓடுகிறார்கள், நாமும் ஓடுகிறோம். நம்மை தொலைத்து நம் சுயத்தை உணராமல், நம் சுயத்தை தெய்வீகத்தை உணராமல் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, இது வேதாந்தமோ சித்தாந்தமோ இல்ல, உண்மை இதுதான். வாழ்க்கை முழுவதும் எதையோ தேடி தேடி ஓடி ஓடி அனைத்தையும் தொலைத்து விடுகிறோம். எதையாவது அடைந்தோமா? இல்லை என்ற பதில்தான். நாம் அந்த நொடியை ரசிக்கவில்லை, அனுபவிக்கவில்லை. ஒவ்வொரு அம்மாவும் அப்பாவும் தம் பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பா நீ 5ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துடுப்பா, அப்புறம் நல்லா இருப்பேன்னுவாங்க. அப்புறம் 8ஆம் கிளாஸ் தாண்டிட்டேன்னா நல்லா இருப்பேன்னு, 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் தாண்டிடுறேன், அப்புறம் காலேஜ்டா, காலேஜுக்கு போயிட்டு ஒரு வேலை தேடிக்கோ, அப்புறம் கல்யாணம், குழந்தை, அம்மா அப்பா மாமியார் மாமனார். நமக்கே 60 தாண்டி வந்த பிறகு நம்மை நாம் தொலைத்து வெகு தூரம் ஓடி வந்து விட்டோம் என்ற நினைப்பு வந்து நிற்கும். எதற்காகவோ யாருக்காகவோ பாடுபட்டு பாடுபட்டு ஓடி ஓடி அனைத்தையும் இழந்து மருத்துவமனையில் படுத்து பணத்தை செலவழித்து திரும்பி பார்த்தால் எதற்காக ஓடி வந்தோம் என்று தெரியாமல் நம்மை நாம் இழந்து இருப்பதுதான் தெரியும். நமக்கேனு ஒரு கணமான வாழ்ந்தோமா என்றால் இல்லை. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமி. ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்திவா என்ற பாடல் சிறப்பானதொரு பாடல். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வாழ்வின் தத்துவங்களை மிக அற்புதமாக உடல், உயிர், மனம் ஆகியவற்றுக்கான பயிற்சிகளை கொடுத்து சிறப்பாக நம்மை மேம்படுத்தி உள்ளார்கள். அவர்கள் வழியில் பயணித்து பண்பட்டு சிறப்பாக வாழ்வோம். சமுதாயம், எண்ணம், சொல், செயல், நல்லதே நினைப்போம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே செய்வோம். இதில் முதலிலே சமுதாயத்திலே நாம் சிறந்த மக்களை மக்களுக்காக பணி செய்ய கடமையாற்ற நம் இல்லத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை காக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவி தலைவன் அவர்களுடைய கடமை. இதுல தலைவி மட்டுமே சொல்லக்கூடாது, தலைவியின் கடமையும் உண்டு, தலைவனின் கடமையும் உண்டு. தெருவிலே அல்லது கடை வீதியிலே கீரை காய்கறிகள் விற்கும் வயதான பெரியவர்கள் பலரை பார்க்கிறோம். நம்முடைய ஆரோக்கியத்தை காக்க அவர்கள் வைத்திருக்கும் பொருட்கள் எத்தனை மதிப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் என்றாவது உணர்ந்திருக்கிறீர்களா? நான் அந்த வாசல்ல கீரைக்கார அம்மா ரெகுலரா அவங்க கிட்டதான் வாங்குவோம். அந்த அம்மா போகும்போதெல்லாம் நினைப்பேன், நம்ம ஆரோக்கியத்தை அவங்க கூவி கூவி விற்கிறாங்கன்னு. எத்தனை பேர் அது ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. அவர்களிடம் பேரம் பேசக்கூடாது. முடிந்தால் அதிகமாக கொடுத்து வாங்கி கொள்ளலாம். என்ன காரணத்தாலோ, அவங்க குடும்ப வறுமை காரணத்தால இருக்கலாம், இல்ல பார்த்துக்கொள்ள பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். வெயில் மழை என்று பாராமல் நமக்காக அவர்கள் செய்யும் அந்த தொழில் சிறந்தது. முடிந்தால் அவர்களுக்கு, நம் வீட்டுக்கு வரும் அவர்களுக்கு தாகத்திற்கு நீரும் மோரும் கொடுத்து விடலாம். முடிந்தால் நாங்க டிஃபனே கொடுப்போம். அது எல்லாருக்குமே வாய்ப்பா ஆகாது. ஏன்னா இப்போ வெளியாட்களை நாம என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிலருடைய கருத்து இருக்கும். அது அவரவர்களுடைய புரிதலை பொறுத்தது. ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் அவர்கள் கையிலும் இருக்கிறது, அவர்களுடைய ஆரோக்கியம் நம் கையிலும் இருக்கும். இல்லைன்னா அடுத்து ஆரோக்கியம், அடுக்கலையின் ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே நம் அஞ்சரை பெட்டியிலே இருக்கக்கூடிய, கொஞ்சம் நேரம் எடுக்கும் இது, யாராவது சொல்லுங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா. அஞ்சரை பெட்டியிலே உள்ள கடுகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், மிளகு என்ற ஒவ்வொரு பொருளுமே ஆரோக்கியத்தின் ஆணிவேர். இவற்றை மைக்ரோகிரீன்ஸாக பயன்படுத்தலாம். அடுத்து அருகம்புல், பேசிக் அருகம்புல். அந்த அருகம்புல் சாறு எவ்வளவு ஆரோக்கியமானது என்பது தெரியும். அடுத்து ஆவாரம்பூ, துளசி, வேப்பிலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கற்பூரவள்ளி, பொடுதலை என்கிற நம்ம தலைக்கு வரக்கூடிய பொடுகு, அதை நீக்கக்கூடியது இயற்கை
மூலிகை அது. அதே மாதிரி உத்தாமணி என்கிற வேலிப்பருத்தி, அது இந்த முகப்பரு அதெல்லாம் போக்கும். கட்டி ஏதாவது இருந்தா அதனுடைய சீழை வெளியேற்றி அது ரணத்துல ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த மூலிகை அது. அடுத்து குப்பை மேனி, தூதுவளை, முடக்கருத்தான். மூட்டு வலி இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த முடக்கருத்தான், பிரண்டை, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் துவையல் செஞ்சு சாப்பிட்டா அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் கால் வலி, முதுகு வலி எல்லாமே போயிடும். பல்வேறு மூலிகைகள் நமக்கு இயற்கையால் வழங்கப்பட்டுள்ளது. நாம் நடக்கும் பாதையிலேயே இருக்கு. அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தேடல் இருந்தால் நிச்சயமாக அவை உங்கள் கண்களுக்கு படும். தாவரங்களும் நமக்காக கடமையாற்றுகிறது. அவற்றிற்கு நாம் செய்யக்கூடிய கடமை இயற்கை தாவரங்களை பாதுகாப்போம். நாட்டு மரங்களை இல்லத்திலும் வெளியிடங்களிலும் நட்டு வளர்த்து பாதுகாப்போம். அவை பறவைகளுக்கு கூடாகவும் மனிதர்களுக்கு உயிர் மூச்சாகவும் வாழ்ந்து கொண்டு இருப்பவை. மா, பலா, வாழை எனும் முக்கணிகள், கொய்யா, முருங்கை, நெல்லி, பூக்களில் மருந்தாக பயன்படும் செம்பருத்தி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, ரோஜா, ஆவாரம்பூ என்று பல்வேறு மூலிகைகள் நமக்கு இயற்கையில் இந்த பூமி நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாம் ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம். இதெல்லாம் நீங்க அவரவருக்கு தேவையான அளவு, இப்ப எல்லாமே இது எல்லாருக்குமே யூஸ் பண்ண முடியாது. சிலருக்கு குளிர்ச்சி உடம்பு இருக்கும், சூட்டு உடம்பு இருக்கும். யாருக்கு எது தேவையோ அதை எடுத்து ஒரு வாரம் முழுசும் சாப்பிடணும் இல்லை, 2 நாள் 3 நாள் அது போதும். இத ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, 15 நாட்களுக்கு ஒரு முறை என்று அவரவர் உடல் வாகுக்கு ஏற்ப நீங்கள் அதை பயன்படுத்தி வாழலாம். ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமே உங்களுக்கு வாய்க்காது. தோட்டம், வீட்டு தோட்டம், அந்த காலத்துல எங்க அம்மா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா புழக்கடை தோட்டம்னு சொல்லுவாங்க. வீட்டு வாசலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பின்கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுல எல்லா செடியுமே இருக்கும். அது இப்போ நமக்கு இந்த காலகட்டத்துல பிளாட்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் மறைஞ்சு போச்சு. ஆனாலும் மாடி தோட்டம் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. அதுல முக்கியமா இருக்கக்கூடிய செடிகள் நம்ம இந்த பேசிக்கா நம்ம ஒன்னு சொன்ன மூலிகை செடிகளும் இருக்கலாம். கருவேப்பிலை, கொய்யா, முருங்கை இதெல்லாம் நம்ம இருந்ததுனாலே நமக்கு இப்போ ஒரு சில கருத்துக்களை பகிரலாம். முருங்கை உங்களுக்கு வருடம் முழுவதுமே கீரை கொடுக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில மல்டிவிட்டமின் கீரைன்னு ஒண்ணு இருக்கும். அதுவும் முருங்கையை போல வருடம் முழுவதும் வரக்கூடியது. அடுத்து மயன் கீரை என்று இந்த மயன்குடி மக்கள், இங்கிலாந்து நாட்டில இருந்த மயன்குடி மக்கள் பயன்படுத்திய கீரை என்று அது கேரளால நிறைய யூஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு தமிழகத்திலும் நிறைய வீடுகளில் வந்துட்டு நான் வாங்கி வளர்த்து வைத்துக்கேன். சப்போஸ் அது பெருசா வந்தா நிறைய பேருக்கு கட்டிங்ஸ் கொடுக்கலான்ற தாட்ல 2-3 வச்சிருக்கேன். அதாவது அடுத்து தோட்டம் ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை, பராமரிப்பது ரொம்ப முக்கியம். ஒரு திருக்குறள், அந்த வயல் உழவன் அந்த வயல்வெளியை தினமும் சுற்றி சுற்றி பார்க்கணுமா. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, நிலத்தில் நல்லால் ஊடிவிடும். நீங்க தினம்னு போல்னா எப்படி என்றால் இல்லாலை போல் ஊடிவிடுமா. ஏன்னா அந்த பயிர் பச்சையை நம்ம பார்க்கணும், பூமியை பார்க்கணும். என்ன தினமும் அதனுடைய சில குறைகள் இருக்கும், பூச்சி அடிச்சிருக்கலாம், இல்ல தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நிலம் என்னும் நல்லால் ஊடிவிடும் இல்லாலின் அப்படின்னு ஒரு பாடம். அதனால ஒரு உழவனின் பாடு என்ன என்பதை தோட்டத்தை உருவாக்கினால் தெரியும். விதையிலிருந்து செடி பிறந்து உயிராகி அது ஒவ்வொரு நிலையிலும் வளர்ந்து பூச்சி தாக்குதல் இல்லாமல் தக்க சமயத்தில் பூத்து காய்த்து வளர்ந்து கனியாக பலன் கொடுக்கும் காலம் வரை அதற்கான நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் தங்கள் வீட்டில் தினந்தோறும் உருவாகும் காய்கறி கழிவுகள், புளித்த மோர், வாழைப்பழத்தோல், நான் என்ன செய்வேன்னா ஒரு 2 நாள் மோர் வச்சிருந்தேன்னா கொஞ்சம் புளிச்சிடும் இல்லையா, புளிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அட புளிச்சிட்டியா, இன்னும் ஒரு 5 நாளைக்கு புளிச்சுக்கோ, நான் உன்னை செடிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் 5 நாட்கள், ஒரு 7 நாட்கள் புளிக்க வைத்து அதை நீரோடு கலந்து நல்ல நீர் மோராக்கி
செடிகளுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நாம இப்ப எப்படி வெயில்ல போயிட்டு வந்து மோர் குடிச்சா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குமோ, அதே மாதிரி செடிகள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று பூத்து குலுங்கும். பூக்கள் உதிராது, அனைத்து பூக்களுமே காய்களாக கூடிய ஒரு தன்மை அந்த புளித்த மோருக்கு. ஏன்னா அதுல நிறைய உயிர் சத்துக்கள் இருக்கு. அதுக்கு அந்த பயிரூக்கியாக பயன்பட்டு அந்த பூக்கள் உதிராமல் பூத்த பூக்கள் அனைத்துமே காயாக காய்க்கக்கூடிய தன்மை அந்த புளித்த மோருக்கு இருக்கு. அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டா அந்த தோல் குப்பைக்கு போகாது. அந்த வாழைப்பழத்தோலை ஊற வச்சு மறுநாள் அது நல்லா பிசைஞ்சு அந்த நீரை செடிகளுக்கு ஊத்தலாம். அதுவும் நல்லது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு தோல், ஆரஞ்சு தோல், பப்பாளி தோல், கீரை காம்புகள் எல்லாத்தையுமே குப்பையில வீசுவது பெரும்பாலும் தவிருங்கள். இது நிறைய நான் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வீட்டுல அழகா பிளாஸ்டிக் கவர்ல போட்டு அழகா டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. அதுல எவ்வளவு சத்து இருக்குன்றது தெரியாது. இனியேனும் அதை உரமாக்கி செடிகளுக்கு ஊற்றி அதன் மூலம் பல்வேறு பயன்களை பெறலாம். அதே மாதிரி இந்த பப்பாளி தோல், உருளைக்கிழங்கு தோல், தக்காளி, ஆரஞ்சு தோல் இதெல்லாமே நமக்கு ஃபேஸ் மாஸ்கா பயன்படுத்தலாம். பப்பாளி அவ்வளவு நல்லா இருக்கும். முகத்துல தடவிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க வெறும் சில் தண்ணியை போட்டு கழுவினீங்கன்னா முகம் அவ்வளவு பளபளப்பா இருக்கும். இவ்வாறு இயற்கை நமக்கு பல்வேறு அற்புதங்களை கொடுத்துள்ளது. அதாவது இயற்கையில் மனிதன் மட்டுமே எதற்குமே பயன்படாத ஒருவன். ஆனால் இயற்கையின் அனைத்து பொருட்களுமே மறுசுழற்சி செய்து உரமாக நமக்கு பயன்படுகிறது. இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. கடமை பற்றி ஆசான் அவர்களுடைய ஒரு பாட்டு: கடன்பட்டேன் சமுதாய மக்களுக்கு, அன்னார் கடின உழைப்பால் பெற்ற பொருட்கள் துய்த்து, கடன் தீர்க்க எனது உடல் அறிவு இரண்டையும் கருத்தோடு அர்ப்பணித்து தொண்டு செய்வேன். இந்த சமுதாயத்திலே நாம் பல்வேறு மக்களின் உழைப்பினால் பெற்ற பலனை அவர்களுக்கு திருப்பிச் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பூமி பந்து தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. குப்பைகளையும் கழிவுகளையும் சரியான முறையில் பிரித்து அதனை உரமாக செடிகளுக்கு பயன்படுத்தி ஆரோக்கியமான சுற்றுப்புறத்தை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதரின் கடமை. மனிதர் எல்லோரும் தன் கடமையை செவ்வனே ஆற்ற வேண்டும். முடிந்த அளவிற்கு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். எப்பவும் கடைங்களுக்கு போகும்போது ஒரு துணிப்பை, 2 துணிப்பை எடுத்துக்கோங்க. இத நாம செஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு இயற்கை தானாகவே உதவும். அதே மாதிரி பால் கவர் கட் பண்ணும்போது கூட நீங்க எப்பவுமே அந்த டாப் எட்ஜில் ரைட் சைட் கார்னர்ல ஜஸ்ட் சின்னதா ஒரு கட்டு, அது தனியா எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சுகி சிவம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய ஆதங்கத்துல வெளிப்படுத்தும் போது சொன்னாங்க, அந்த சின்ன நீங்க கட் பண்ற பால் கவருடைய சின்ன பாலித்தீன் கூட இந்த பூமி தாய்க்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தொந்தரவாகத்தான் நினைப்பாள்னு சொல்லும்போது அது சட்டுன்னு எனக்கு அப்படியே பொட்டுல அரைச்சா மாதிரி, எவ்வளவு பால் கவர் மக்கள் ஒவ்வொன்றா நினைச்சா அப்ப எவ்வளவு பிளாஸ்டிக் செய்யறதுன்ட்டு. ஸோ அதுல இருந்து நான் அந்த பால் கவரை ஒரு கடந்த 5 வருடங்களாகவே அது கட் பண்ணும்போது எனக்கு அது தனியா பிரிக்காம அதனோட ஒன்றி இருக்குமாறு அதை எடுத்து பத்திரமாக வாஷ் பண்ணிட்டு அதை தனியா தான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் செய்யலாம். ஏன்னா நமக்கு அன்னைக்கு பானு அம்மா சொன்ன மாதிரி நாம சின்ன வைக்கிற பொட்டு கூட அந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கலாம். அவங்க சொன்ன அடுத்த நிமிடமே நான் இங்க பூஜாரியில இருந்து பொட்டு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நமது சமையல் அறையில் கூட பழங்கள் மற்றும் காய்கறிகளில் இருக்கக்கூடிய விதைகளை குப்பையில் வீசாம நிறைய நான் கண்ட காட்சி எனக்கு அப்படியே உயிரே போன மாதிரி ஒரு காட்சி நிறைய பேர் வீட்டுல பார்த்திருக்கேன். பழம் எடுப்பாங்க, உரிப்பாங்க, அந்த விதைகளை அப்படியே குப்பையில போடுவாங்க. எங்க வீட்லயே அது நடக்குது. நான் சொல்ல என்ன ஒரு மாதிரி தான் சொல்றாங்க, ஆமா இது பெருசு, நீ வச்சுதான் இந்த செடியெல்லாம் வரப்போதா அப்படின்னு. ஆனால் பறவைகளும் விலங்குகளும் நமக்காக தாவரங்களை இந்த உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறது. ஏன் காற்று கூட இந்த உலகம் முழுவதும் பறக்குது. இங்க இருக்கிற காத்து இங்க மட்டும்தான் இல்லைங்க, இது இங்க ஆப்பிரிக்காவுக்கு போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், கனடாக்கு போகலாம், நியூ ஜெர்சிக்கு போகலாம், எங்கெங்கயோ போகுது. அதனால அந்த காற்றின் மூலமாக விதை பரவல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றோம். இது என்னுடைய தனிமையான புரிதல். விதையை பார்த்தா எனக்கு பழத்தை பாக்குறனோ இல்லையோ,
விதைய பார்த்தா ஒரு ஆர்வம். அப்படியே எடுத்து அதை உடனே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சுப்பேன். எப்ப போனாலும் என்கிட்ட ஒரு பையில எப்பவுமே விதை இருக்கும். எங்க போனாலும் அந்த நீர்நிலைகளை பார்க்கும்போது இல்ல சாலை ஓரங்களில் அதை தூவி விட்டுத்தான் போவேன். இன்னும் இருக்க போனா சிலர் அதை விதை பந்தாக பயன்படுத்துகிறார்கள். நமக்கு அவ்வளவு பொறுமை இல்லை. அதனால நான் இந்த விதைகளை குறிப்பிட்ட அளவுக்கு எங்கெங்கேயா இறங்க முடியுமோ இறங்கி அந்த விதைகளை அங்கு தூவி விடுவேன். அந்த மாதிரி செய்யலாம். இது ரொம்ப இதுவுமே நம்முடைய கடமையாக நீங்கள் நினைத்து செய்யலாம். ஏன்னா அந்த விதைக்குள்ள உயிர் இருக்கு. அதை நீங்க உங்கள் உயிரில் கலந்து இந்த கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும். இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வோம். நமக்கு இறைநிலை வழங்கும் 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும். அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை அது கடமை. நிறைவாக ஒரு சின்ன ஒரு புரிதல். அதாவது நாம மறுபடியும் பிறக்க போறதில்லை. இறைவன் கொடுத்த இந்த பிறப்பு மிக அற்புதமானது. இருக்கும் காலத்தில் அனைவரோடும் அன்பும் கருணையோடும் வாழ்வோம். அனைவரையும் மகிழ்வித்து மகிழ்வாக வாழ்வோம். இது என்னுடைய புரிதல், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொன்னது மற்றும் என்னுடைய நண்பர்கள் பகிர்ந்தது. இதைதான் என்னுடைய கருத்தா வச்சிருக்கேன். இதில் நிறைவு ஏற்பட்டால் அது இறைநிலைக்கும் குருவிற்கும் சமர்ப்பணம். குறைகள் ஏதாவது இருந்தால் என்னுடைய தவறுதான், அன்னைக்கு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரையில் இந்த கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இது என்னுடைய பாக்கியம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாமே. அனிதா அம்மா, கமலவேணி அம்மா கொஞ்சம் ரிலீவ் ஆகணும்னாங்க. நீங்க கண்டினியூ பண்றீங்களா? வாழ்க வளமுடன். கண்டினியூ பண்றேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நன்றி. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சிறந்ததொரு உரை நிகழ்த்திய அம்மாவை நம் தவநிலையில் வாழ்த்துவிட்டு பின்னர் கலந்துரையாடல் பற்றி மீண்டும் பேசலாம். திரு அனார்கலி அம்மா அவர்கள் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்கள் நீங்க பேசின போது தலைப்பு ஒன்றும் நீங்க உரையாடினது வேறொன்றும் மாதிரி எனக்கு தோணுனதுங்க. உங்க உரையாடல நான் புரிஞ்சுக்கிட்டது ஆர்ட் ஆஃப் ஸ்லோ லிவிங்ன்ற வார்த்தை பானு அம்மா ஏற்கனவே சொன்னாங்க. அதை நினைவுபடுத்தியது போலுது. எல்லாரும் அவசர அவசரமா வேகமா ஓடிட்டு இப்போ நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதே எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அவங்க உடம்பையும் பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை, அதுக்கு அடுத்தது சுத்தி இருக்கிற மனுஷாலும் பார்க்கறதுக்கும் நேரம் இல்லை. இயற்கையோடு ஒன்று வாழக்கூடிய வாழ்வையும் இயற்கையை காப்பாற்றணுன்ற எண்ணமும் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க சொன்னது போல ஃபர்ஸ்ட் நம்மளோட உடலை ரசிக்க வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், பல்லு இதெல்லாம் பற்றியும் சொன்னீங்க. இதெல்லாம் எடுத்து கூறியதுக்கு மிக்க நன்றி அம்மா. இதை நம்ம வீட்டுல உள்ள மூத்தவர்கள், நம்ம பாட்டி தாத்தாங்க எல்லாரோட ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கும்போது அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதெல்லாம் எடுத்துரைக்கிறது நம்ம வீட்டுல யாரும் இல்லைங்க. எல்லாரும் நியூக்ளியர் ஃபேமிலி மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னது நம்ம தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவருக்கும் புரிஞ்சிருக்கோங்க. இதை பத்தி தெரியாதவங்களும் அதை தெரிஞ்சு நல்ல பயன் பெறுவார்கள். இயற்கைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, சமுதாயத்திற்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் என்று வரிசையாக எண்ணற்ற உதாரணங்களும் நிகழ்வுகளும் பாடல்களும் சொல்லி இந்த சிறப்பு நிகழ்வை நீங்க துவங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. இது போன்ற கருத்துக்களை மேலும் நம்ம அன்பர்கள் அடுத்தடுத்து வரும்போது இதே மாதிரி நீங்க தயார் செஞ்சுக்கிட்டு பேசலாங்க. அனார்கலி அம்மா, மிகுந்த நன்றி அம்மா. நீங்க ஒரு முன் உதாரணமாக நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கீங்க. மிக சிறப்புங்க அம்மா. அனார்கலி அம்மா, வாழ்க வளமுடன். உங்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். உங்களது தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன் அம்மா. யாராவது சொல்லுமா. வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க சொல்லுங்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். நீங்க இந்த தலைப்பு தான், இயற்கை, சமுதாயம் மூன்றையும் இணைச்சுதான் நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா.
தான் அப்படின்ற அந்த பருவுடலை பராமரிப்பது எப்படி, காலையில ஏந்திரிச்சில இருந்து பல் துளக்குறதுல இருந்து கழிவு நீக்கம் பற்றி, குளிக்கிறத உணர்ந்து குளிக்கணுன்றதை பத்தி எல்லாமே தெளிவா விளக்கமா நல்லா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக இயற்கையோடு நம்ம எப்படி ஒன்றி வாழணும், அதை பாதுகாத்து பராமரிச்சு அதோடு ஒன்றி கலந்து இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. டூர் கூட்டிட்டு போனீங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. இதே மாதிரி அடிக்கடி நீங்க டூர் கூட்டிட்டு போங்க. அடுத்ததாக சமுதாயம் அப்படின்னும் போது குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு கொடுத்தல், குடும்ப ஒற்றுமையை பற்றியும் நீங்க பல நிகழ்வுகளோடு உதாரணங்களோட நல்லா அழகா விளக்கி சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். தான், இயற்கை, சமுதாயம் 3 நல்லா இணைச்சு மகிழ்வோடு வாழ்வோம்னு சொல்லி முடிச்சிருக்கீங்கம்மா. இந்த உரை சிறப்பாக இருந்ததுமா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடரட்டும் உங்கள் சேவை. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இது எனக்கு இருக்கட்டும் ஐயா அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு. நம்முடைய ஆசிரியர்களுக்கு, மெய் அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு 7 பேர் கொடுத்திருக்காங்க தலைப்பு. இன்னும் பல அன்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். இது ஆசான் வேதாத்ரி மகரிஷியோட கருத்துக்களை இணைத்து நம்முடைய வாழ்வியல், ஏன்னா அவர் வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கைக்காக தாங்க அந்த மகான் இவ்வளவு பாடுபட்டார். ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒவ்வொரு அது அவரது உணரும் போது நாம மத்தவங்கள இருந்து நம்ம ஸ்பிளிட்டா இருக்க மாதிரிதான் நமக்குள்ள தோணும். அந்த உறவுகள் பற்றியும், குடும்பம் பற்றியும், சமுதாயத்தை பற்றியும் ஆசான் நிறைய கொடுத்துருக்காங்க. நாமெல்லாம் படிச்சது ஒரு துளி தான். அந்த ஒரு துளியே நமக்கு கடல் அளவுக்கு இருக்கு. இன்னும் கடல் அளவு இல்லை. அந்த மனவளக்கலையை நாம உணர்ந்து படித்து உள்வாங்கினா நிச்சயமாக நம்மை அவர் நிலைக்கு உயர்த்தி விடுவார். இதற்கு வாய்ப்பளித்த நன்மணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அருட்தொண்டர்களுக்கும் நன்றி. இதில் கலந்து சிறப்பிக்க இருக்கும் மெய்யன்பர்களுக்கும் நன்றி. அனைவரும் இதில் பங்கேற்போம். இது ஜஸ்ட் ஒரு சின்ன உதாரணம் தான். எனக்கு என்ன தலைப்பு எடுக்கிறதுன்னு தெரியல, அதனால இதை இப்படியே ஒரு மிங்கிளா தான் கொடுத்தேன். இது சிறப்பா இருந்ததுன்றது உங்களுடைய கருத்துக்கு விட்டுறேன் நானு. நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிப்போம். நம் தமிழ் ஆனந்த யோகம் மக்களுக்காக உண்மை நிலைக்கு அவர்களை அந்த என்ன சொல்ற நல்ல வாழ்விற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே நன்மணி ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் ஆனந்த யோகத்தில் என்ன சொல்ற நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் கொடுத்து நம்முடைய வாழ்வியலுக்கான ஒரு உண்மையான பொக்கிஷம் மகரிஷி கொடுத்ததை இங்கே உணர்த்த. ஏன்னா இப்பெல்லாம் நாம நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஐயா காலையில பேசிட்டு இருக்கும்போது கூட இதான் சொன்னாருமா, உண்மையை நம்ம உண்மையாவே கொடுப்போம். அந்த உண்மையில எந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அதுல எந்த ஒரு மாற்றமும் செய்யாம செய்யலாம்னு சொன்னாரு. ஐயா லைன்ல இருக்காரு. ஐயா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்களா ஐயா. வாழ்க வளம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நன்றி. இப்போ நீங்க தலைப்பு தான், இயற்கை, சமுதாயம். மகரிஷி ஒரு முக்கோணம் போடுவாங்க. அந்த இதுதான் நடுவுல வாழ்க்கை என்று போட்டுட்டு அந்த முக்கோணத்துல தான், சமுதாயம், இயற்கை அப்படின்னு இந்த 3ஐயும் தான் போடுவாங்க. இப்போ நீங்க இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லும் பொழுது இப்போ இந்த வாழ்க்கை யாருக்கு அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தா இது மனிதனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. தான், இயற்கை, சமுதாயம், இது 3ஐயும் பத்தி பேசணும்னா இது மனிதனுக்கு மட்டும். இப்போ மனிதனை கழித்து விட்டு நாம் 5 விலங்கினங்கள் வரை அப்படின்னு வச்சுக்கோம். அது அந்த நிலையில் நாம் இந்த வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு இந்த 3ல ஒண்ணு அடிபட்டு போயிடும். சமுதாயம்ங்கிறது அடிபட்டு போயிடும். தான், இயற்கை அப்படிங்கிறதோடு நின்றோம். அங்கு சமுதாயம் என்பது இல்லை. அப்ப 5 விலங்கினங்கள் வரை தான், இயற்கை என்று மட்டும் இருந்தது. சரி, இப்போ நமக்கு அடிஷனலா இப்ப சமுதாயம் என்று சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அடிஷனலான ஒரு நிலை மனிதனுக்கு இருக்கிறது. இப்போ இந்த அடிஷனலாக வந்த சமுதாயம் என்பது நம்மை உயர்த்தியதா, நம்மை தாழ்த்தியதா
இப்படின்னு இப்ப இன்னைக்கு ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இந்த சமுதாயம் என்பதின் அடிப்படையில் நமக்கு உயர்வுதான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்திலே இந்த சமுதாயத்தினால் மனிதன் தாழ்ந்து போய்விட்டான் என்பது பிராக்டிக்கலா நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நாம் இந்த தான் இயற்கை சமுதாயம்ங்கிற அந்த சமுதாயம் நமக்கும் சமுதாயத்துக்கும் அப்படிங்கிற இடத்தை யாரும் நமக்கு உணர்த்தவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அப்ப சமுதாயம் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற ஒரு தத்துவம் தெரியாததனால் இப்பொழுது சமுதாயம் என்ற அடிப்படையில் தான் மனிதன் இவ்வளவு மயக்கமான நிலையில் பொருள்வயமான வாழ்க்கை வந்ததுக்கு காரணம் இந்த சமுதாயம் என்பதை பார்த்து பார்த்துத்தான் இப்படி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்ப அப்படி பார்க்கும்போது தான் இயற்கை என்று மட்டும் இருந்ததே நன்றாக இருந்தது போல் தெரிகிறது. அப்ப இந்த சமுதாயம் என்ற ஒரு அமைப்பில் மனிதன் எப்படி வாழ்வது அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமது வேதாத்திரிய தத்துவங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. அதுல குறிப்பாக இந்த வாழ்க்கை தத்துவம் 12, இந்த 12 வாழ்க்கை தத்துவம் என்பது முழுமையாக நாம் புரியப்பட்டு விட்டாலே போதும். இந்த சமுதாயம் என்பதில் நாம் எப்படி அதை நாம் இணைத்துக் கொள்வது என்பதிலே ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும் என்று தோன்றுகிறது. ஆக இந்த தலைப்பை பற்றிய ஒரு சிந்தனை இப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நீங்க இதை கொண்டு போன விதம் அதாவது 2-3 வகையில இருந்தது. ஆரம்பத்தில் நான் யார் என்ற ஒரு நிலையில ஒரு தத்துவமாக கொண்டு போனீங்க. அப்புறம் அதற்கடுத்து இயற்கை அப்படின்னு சொல்லி வந்த உடனே பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது, மரங்கள் நடுறது, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க. இப்ப பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப என் மனசுக்கு என்ன தோணுச்சுன்னா, பறவைகளுக்கு நாம் தண்ணீர் வைக்கணுமா என்று எனக்கு தோன்றியது. மனிதன் இல்லாமல் விலங்கினங்கள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தனவே. முதல்ல 5 அறிவு ஜீவன் வரை இருக்கும்போது மனிதன் தோன்றவில்லை. ஆனால் அங்கு எல்லா விலங்கினங்களும் வந்தது, பறவைகளும் இருந்தது. அப்ப அந்த பறவைகளுக்கெல்லாம் யார் தண்ணீர் வைத்தார்கள்? வைக்கலையே. இப்ப பறவைக்கு தண்ணீர் வைக்க வேண்டும் என்று நாம் பேசக்கூடிய நிலைக்கு வந்து விட்டோமே என்று தோன்றியது. நாம தண்ணி வச்சுதான் அந்த பறவை தண்ணி குடிக்கணுமா? நம்ம தண்ணி வச்சா கூட அந்த பறவை பார்க்கும், நீங்க எல்லாம் தண்ணி வச்சு நான் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்க்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது இது வைக்கிறது ரைட்டு தான். ஆனால் இதெல்லாம் இந்த பறவைக்கு தண்ணீர் வைப்பது கூட அது ஏதோ பெரிய இயற்கையில் நாம செய்யக்கூடிய பெரிய ஒரு அதாவது ஒரு நல்ல அதாவது ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வுக்கான செயல் அப்படின்னு கூட நினைக்க முடியாது. இது என்னன்னா, நாம் செய்த தவறுக்கு செய்யக்கூடிய பிராயச்சித்தமாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக. நாம் அவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதையெல்லாம் நாம் என்ன பண்ணிவிட்டோம்? அழித்து விட்டோம், அதை கெடுத்து விட்டோம். இப்ப அவற்றிற்கு நாமே அந்த தண்ணீர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அது பிராயச்சித்தமாக அதை செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இப்போ மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றோம், மரம் வளர்ப்போம் என்று. இப்போ இது பார்த்தோம்னா 5 அறிவு ஜீவனுக்கே நம்ம தண்ணி இல்லாமல், நம்ம மனிதன் இல்லாமல் அது நன்றாகத்தான் வாழ்ந்தது என்று சொல்லுகிறோம். இந்த மரம் வளர்த்தோம் என்று இது ஓரறிவு
என்று தொடங்கிய போதே மரங்கள் செடிகள் அத்தனையும் இங்கு அபரிமிதமாக வளர்ந்து இருந்தது. மரத்தை, இந்த செடி கொடிகளை வளர்த்தது யார்? இறைவன், இயற்கை. இப்ப நம்ம என்ன பண்றோம்? மனிதன் நாம என்ன சொல்றோம்? மரம் வளர்ப்போம் என்று சொல்லுகிறோம். நீ என்னப்பா மரம் வளர்த்த? நீ மரத்தை வெட்டினதுக்கு பிராயச்சித்தமா மரம் வளர்க்கணும். அப்ப இப்ப இதெல்லாம் நம்ம இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல காரியம் மாதிரி, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா அப்படி நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு மரம் நடு விழான்னு போட்டு போட்டோ எடுத்து அதுக்கெல்லாம் பிரபல்யமா நாங்க இத்தனை மரம் நட்டு விட்டோம் என்று ஒரு பெரிய பேனர் போட்டுக்கிறோம். அப்ப அந்த பேனருக்கு உள்ளுக்குள்ள பின்னாடி பக்கம் என்ன ஒளிஞ்சிருக்குன்னா, நாங்கள் 1 கோடி மரம் நட்டு விட்டோம் பின்பக்கமா போட்டிருக்குது. நாங்கள் 5 கோடி மரத்தை வெட்டி விட்டோம், அதற்காக இப்பொழுது 1 கோடி நட்டு இருக்கிறோம், இன்னும் 4 கோடி நட வேண்டி இருக்கிறது என்பது அதற்குள் ஒளிந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆக இப்போ நாம் எல்லாம் செய்ததற்கு பிராயச்சித்தம், இயற்கைக்கு நாம் செய்த அந்த துன்பத்துக்கு பிராயச்சித்தம் செய்து ஆக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை அந்த இடம் காட்டியது. அப்புறம் நல்ல ஒரு ஃப்ரீ டூர் ஒன்று கூட்டு போனாங்க, நல்லா இருந்தது. இது நம்ம நேரடி வகுப்புல அப்படி இயற்கையில நம்ம கூட்டு போனோம்னா இன்னும் நல்லா இருக்கும். அதை இன்னும் கொஞ்சம் கூட அதை இன்னும் ஒரு லைவ்லியா அதை கொண்டு போனோம்னா ஒரு அது எப்படின்னா, அந்த மனதுக்கு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை எல்லாம் நம்ம ஒரு முழுமையாக உணரக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும். அதைத்தான் பாவனை என்று சொல்லுகிறோம். இது ஒரு வகையான தியானமாக இருந்தது. இன்னும் சில பேர், ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கேயாவது பெரிய ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க புதுசா ஒரு ஆடி காரு அங்க நிக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த காருக்கு பக்கத்துல நின்று ஒரு போட்டோ எடுத்துக்குவார். அவர் பாத்தீங்கன்னா என்னென்ன காரெல்லாம் பெரிய பெரிய காரோ எல்லாத்துக்கு பக்கத்துலயும் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்குவார். போட்டோ எடுத்து என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய இதுல ஸ்டேட்டஸ்ல இதுல எல்லாம் போட்டுக்குவார். எல்லா பேரும் என்ன நினைப்பாங்க, இதுல 2 வகை உண்டு. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அவர் தான் அந்த கார் ஓனர் மாதிரி நின்று போட்டோ எடுத்துக்குவார். அவருக்கு அதுல அப்படியே ஒரு மகிழ்ச்சி. இப்ப என்னாச்சு, கார் அவரது இல்லை, ஆனா அது பக்கத்துல நின்று அப்படி போட்டோ எடுத்துக்கிறாரு பாருங்க. அப்படியே அதை எடுக்கும் போது அப்படியே இவரே அந்த காரை வாங்கிட்ட மாதிரி அப்படி ஒரு மனசுல ஒரு ஃபீல் பண்ணிட்டு அப்படி ஒரு போட்டோ எடுத்துப்பார். எல்லா பேரும் கேட்பாங்க, என்னப்பா எப்பப்பா நீ இந்த கார் வாங்கின அப்படின்னு. அவர் பார்த்தோம்னா வாரத்துக்கு ஒரு போட்டோ போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ இது எல்லாமே ஒரு பாவனையாக நாம் அதை என்ன பண்ணிக்கிறார், அவர் தன்னைத்தானே ஒரு மகிழ்வித்துக் கொள்வதற்காக அப்படி எடுத்துக்கிறார். இப்ப இது கூட நான் ஒரு வகையில் என்ன சொல்வேன் என்று சொன்னால், ரசித்தல் என்றுதான் சொல்லுவேன். ரசித்தல் என்று இது அவர் மேல பொறாமையை உண்டு பண்ணாது. ஏன்னு கேட்டா, இவர் ஆடிக்கார் பக்கத்துல நின்று, இவர் ஆடிக்கார் நிச்சயமா வாங்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் ஆடிக்கார் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிட்டாரு. அவர் ரசித்தல் அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி, அது எந்தெந்த ஹோட்டலுக்கு போறாரோ அங்க எல்லா கார்லயும் இருந்து போட்டோ எடுப்பார். அது மாதிரி நம்ம அந்த இயற்கை அப்படிங்கிறதோடு மனதை ஒரு பாவனையாக ஒன்றச் செய்யும் போது நமக்குள்ளாக ஒரு குறிப்பான மகிழ்ச்சி என்பது தோன்றுகிறது. இன்னும் பல நல்ல விஷயங்களை அம்மா சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு கொண்டு போன அந்த ஒரு டாபிக் இதை இன்னும் ஒரு 3 பிரிவாக எடுத்து 3 நாட்கள் கொண்டு போனால் இன்னும் நன்றாக இருக்கும். அவசரமாக கொண்டு சென்று விட்டார்கள் என்று தோன்றியது. இது 3ஐயும் 3 வகுப்பாக எடுத்திருந்தால் நன்றாக இருக்கும். அடுத்து அம்மா அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்மா.